கழகத் தலைவர் அவர்கள் ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இச்செயற்குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது. ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது, ஜூலை மாதத்தில் இருந்து 2 கோடி கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை 5 கழக மண்டலங்களால் 120 கழக மாவட்டங்கள் 12,500 கிளை கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும், வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. மேலும் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. சிறப்பு தீர்மானம் 2 அதை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க. 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்முடைய தலைவர் கொடுத்துடலாம். நன்றி நன்றி. உட்காரலாம், எல்லாரும் உட்காரலாம். இன்று கூட்டத்தில் கேட்ட இதே குரல் 2026 கோட்டையிலும் கேட்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த சில முக்கிய தீர்மானங்கள், அதுல முதல் 2 தீர்மானங்கள் உறுதியாக ஒருவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். பெருமைமிகு இந்த செயற்குழுவிற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 17. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக கபட நாடக திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம். ஜனநாயக அமைப்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என யாராக இருந்தாலும் அனைவரும் சமம். ஆனால் தற்போதைய ஆளும் கட்சியான கபட நாடக திமுகவிற்கு எதிர்க்கட்சிகள் என்றாலே எதிரியாக பார்ப்பதுதான் வழக்கம். அதிலும் மாபெரும் மக்கள் சக்தியும் மக்கள் ஆதரவும் பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகம் என்றாலே பயமும் மிரட்சியும் மேலோங்கி இருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமோ மக்கள் சந்திப்போ மக்கள் நிகழ்வோ என எந்த பொதுவெளி தனியரங்கிலும் தனியார் இடங்களிலும் என எங்கு நடத்த அனுமதி தராமல் தடுக்கிறது இந்த வெற்றி விளம்பரம் ஆடல் திமுக அரசு. இந்த அதிகார திமிரின் உச்சமாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் கிளை கழகம் முதற்கொண்டு மாவட்ட கழகம் வரை இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள், தோழர்கள், மகளிர் அணியினர் காவல்துறை ஏவி தாக்கும் பொய் வழக்குகள் போட்டு மிரட்டவும் செய்கிறது இந்த திமுக அரசு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கபட நாடக திமுகவிற்கு தோல்வியை பரிசளிப்பது உறுதி என்பதை உணர்ந்தால்தான் இவ்வாறு செயல்கிறார்கள். எங்களுடைய வெற்றி தலைவர் ஏற்கனவே தெரிவித்தது போல எதை வேண்டுமானாலும் தடுக்கலாம், ஆனால் இயற்கையையும் மாபெரும் மக்கள் புரட்சியும் எல்லளவும் தடுக்க இயலாது. ஜனநாயகத்திற்கு எதிரான போக்குடன் அதிகார மமதியில் ஆட்டம் போடும் திமுக அரசை தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு வாயிலாக வன்மையாக கண்டனத்துடன் எச்சரிக்கிறோம். தீர்மானம் 18 இதை முன்மொழிய
கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதே எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்குழுவில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர், மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்மானத்திற்கு முன்பு ஏன் இந்த தீர்மானம்? ஓரணியில் திரள்வோம் என்று உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் தந்தை இல்லாமல் ஒரு தாயின் வளர்ப்பில் வளர்ந்து இந்த அரசு விற்கக்கூடிய டாஸ்மார்க்கில் மதுவை அருந்தக்கூடிய இளைஞரா, இல்லை போதைக்கு அடிமையான இளைஞரா? அந்த இளைஞர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இந்து அறநிலைத்துறை நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கோவிலில் அறத்தின் பால் கடவுளுக்கு சேவை செய்ய தன்னை ஒரு காவலாளியாக, தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு சிறந்த மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் இந்த அரசால் துடிக்க கொல்லப்பட்ட இந்த நேரத்தில் அப்பா என்று ஒரு பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே ஒரு போலி பிரச்சாரத்தை உருவாக்கி கொண்டுகின்ற இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு செல்லவில்லை. ஒரே தலைவர் தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு சென்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய தலைவர் உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக செல்லவில்லை. எந்த இளைஞர் கொல்லப்பட்டாரோ அந்த இளைஞருக்கு ஒரு அண்ணனாக, ஒரு அம்மாவிற்கு இன்னொரு மகனாக இன்று சென்று வந்து மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திய தருணத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கின் சீர்குலைவுகள் மூலம் எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த டாஸ்மார்க் மூலம் எத்தனை பெண்கள் வந்து இன்றைக்கு கைப்பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அவலமான தருணத்தில் இந்த தீர்மானத்தை உங்கள் முன் தலைவர் முன்பு வாசிக்கிறேன். காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம். கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது 24 பேர் உயிர் இழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தற்போதைய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் காவல் நிலையத்தின் பலர் மரணம் அடைவதை பார்க்கும் பொழுது அதிகார திமிர் கொண்ட ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு இதற்கெல்லாம் காரணம் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவிலில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினால் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக நேர்மையற்ற முறையில் சாரி கேட்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையில் மரணம் அடைந்த 24 பேருக்கும் இவர் இதை போல சாரி கேட்டாரா? சாரி கேட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், சாரி கேட்டாரா? இல்லை. இவரது பொறுப்பற்ற நிர்வாக திறனற்ற irresponsible and inability administration தன்மைக்கு அப்பாவி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பலியாகி வருகின்றனர். இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிய அரசையும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் வன்மையாக கண்டிக்கின்றன. ஆனால் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறார். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை இந்த வரியை வாசிக்கிறேன். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? உங்களுக்கு வேணாலும் அவமானம் பழக்கப்பட்டிருக்கலாம். தமிழக மக்களுக்கு இந்த அவமானத்தை உருவாக்க முடியாது. திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது?
திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது? மாநில சுயாட்சியும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியாத தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் தன்னை நம்பி வாக்களித்த மக்களை படுகொலையில் தள்ளி வருகிறார். இதற்கு அவர்களிடையே பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களை பாதுகாக்க திறனற்று கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் இந்த அவல நிலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்டு, நீங்கள் சாரி கேட்பது அஜித் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொது மன்னிப்பை கேட்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சராக நீங்கள் நீடிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது, தலைவருடன் ஆணையுடன். நன்றி, வணக்கம். தீர்மானம் 19 கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் திரு அருண்ராஜ் அவர்கள். தீர்மானம் 19 தொகுதி மறுசீராய்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதில் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்காய்வு, அதாவது கேஸ்ட் சர்வே நடத்த வேண்டியதில்லை என்றும் சொல்வது ஒன்றிய பாஜக அரசின் ஏமாற்று வேலையன்றி வேறென்ன? அனைத்து சமுதாய மக்களின் சமூக, கல்வி, பொருளாதார சூழல் குறித்த தெளிவான பார்வை இல்லாத கணக்கெடுப்பை எந்த சூழலிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கவே ஏற்காது. இடஒதுக்கீட்டுக்கு கேடு விளைவிக்கும் இது போன்ற அரசியல் சித்து விளையாட்டில் ஈடுபடும் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீராய்வு என்ற பெயரில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்திலும் அநீதி இழைக்க முயல்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று திட்டமிடுவதன் மூலம் ஜனநாயகமே கேள்விக்குறியாகும் நிலை உருவாகி உள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கான பதிலடியை தென்னிந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வலுவாக தருவார்கள் என்பதையும் எச்சரிக்கையாக தாவைக்கவின் இச்செயற்குழு தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 20 போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் பிஜேபியின் பிளவுவாத அரசியலை கண்டிக்கும் தீர்மானம். தமிழ்நாடு எப்போதும் மதர் சார்பற்ற பூமி, சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியும் போற்றும் மண், ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை காக்கும் மாநிலம். இங்கு விஷமத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி கூட துளிர்க்காது. இன்றளவும் தமிழக மக்களின் மனங்களில் நீக்கமற நிறைந்திருக்கும் தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரை களங்கப்படுத்தும் முயற்சிக்கு தமிழ்நாட்டில் துரும்பளவு பலன் கூட கிடைக்காது. பிளவுவாத அரசியலை பிஜேபி எந்த வடிவத்தில் எந்த வேடத்தில் செய்தாலும் தமிழக மக்கள் அதை முறையடிப்பார்கள். பிஜேபியின் இந்த பிளவுவாத அரசியலுக்கு கழக செயற்குழு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது.